ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை டீமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா மீட் சாமி. நம்ம சாமினா சாமி தான். இதுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு பார்ப்போம். 506 ஓட்டு தான். 86% லைக் 86% லைக் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட நான் ரோபாட்ஸ் வச்சுருக்கேன் காய்ஸ், ஆனால் ரோபாட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். யாரும் காசு செலவு பண்ணி ரோபாட்ஸ் வாங்காதீங்க. நம்ம ஃப்ரீயாகவே ரோபாட்ஸும் கிடைக்க முடியும்னு சொல்லி ஆடில் போடுவாங்க, அதையும் நம்பாதீங்க. இப்போதைக்கு நம்ம இந்த மீட் சாமி என்ற விளையாட்டை கேமை ப்ளே பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஆத்தாடி என்ன எங்கே போட்டு போறீங்க? சாரி கைஸ், நான் இதை கிளிக் பண்ணுறதுனால தான் மாறுது. நான் ஏற்கனவே 20வது லெவலில் வந்துச்சு. நான் உங்களுக்காக முதல் லெவல்லேருந்து பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே நான் 3 ரோபாட்ஸ் செலவு பண்ணி இந்த இது ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு ஏறு. இப்போ நம்ம இப்படி நான் ஒரு கப் அடிச்சிட்டேன். அந்த இது மேலே இந்த நம்ம சாமியோட வாய்க்குள்ளே போனோம்னா ஒரு கப்பு ப்ளஸ் 10,000 தருவாங்க. இப்போ நான் ஒரு கப் அடிச்சிட்டேன், 10,000. அடுத்து எவ்வளோ தருவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இதில் பார்க்கணும், ஷாப்பில் போய் பார்க்கணும் அடுத்த கியர்ஸில். காய்ஸ், நீங்கள் என்னென்னா இந்த கேம் விளாண்டாலும் நீங்கள் ரோபாட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரோபாட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் காய்ஸ். ஏன் சொல்கிறேன் தெரியுமா காய்ஸ்? நீங்கள் இப்போ இதில் ஈஸியாக போயிடலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்படின்ட்டு போயிடலாம். நீங்கள் இப்போ என்ன போக முடியாது பாருங்களே. போயிட்டேன்னா சரி, இப்போ நான் இதில் போக முடியும்னா போக முடியாது. எவனாச்சும் ஒரு ஆள் நிற்கணும். யாரும் இன்வைட் பண்ணுறாங்க, என்னாச்சு? காசு இருக்காங்க. என்னையா இன்வைட் டு ஜாயின் யூ? காசு தாங்கடா. ஜாயின் காசு வீசுன்னு சொன்னீங்க, ஒன்றுத்தையும் காணோம். அரேகா பாய், வாட்காரோ பாய். இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ எப்படியும் அதில் கஷ்டப்பட்டு 2 பேர் இதில் வேணும்னா உங்களுக்கு ஜம்ப் பண்ண முடியாது. இப்படி யாராச்சும் ஒரு ஆள் நம்ம மேலே போயிட்டாலும் இப்போ நம்ம திருப்பி வர்றதுக்கு நான் திருப்பி இப்போ ஜம்ப் பண்ணி நான் போகணுன்னு சொல்லணும். பார்த்தியா, எனக்கு 1K கிடச்சிருச்சு. ஜாலி 1K ஸ்பைடர் ஜாம். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். நான் கீழே போகணுன்னா இது கிளிக் பண்ண அசால்ட்டாக வந்துடணும். இந்த மாதிரி தான் வயசுது. இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே 20வது லெவல்லேருந்தே திருப்பி 20வது போயிடுறேன். இப்போ நம்ம என்ன தான் பண்ணாலும் இப்போ நம்ம இது ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்ன பண்ணால் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு அளவுக்கு மேலே என்னாலே இதை வச்சு இந்த மாதிரி வச்சு தான் போக முடியும். இப்போ நான் இவ்வளோக்கு வந்துட்டேன்னா இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. காட்டுறேன், வெயிட் பண்ணுங்களேன். அந்த இடத்த வந்துட்டுன்னா இப்படி ஜம்ப் பண்ணி நம்ம இதை வச்சு ஒரு அளவுக்கு மேலே தான் போக முடியும். அதுக்கடுத்து மேலே போக முடியாது. இந்த போக முடியல பார்த்தீங்கன்னா. அதான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி போக முடியாது. இந்த இடத்துல ஸ்டாச்சு இருக்கணும். இந்த ஸ்டாச்சு மேலே தலையை வச்சுக்கணும். கரெக்டாக ஸ்டாச்சு மேலே நின்றுக்குங்க. ஸ்டாச்சு மேலே நின்றுட்டு இப்படி ஜம்ப் பண்ணி நான் வந்துடுவோம். இவனெல்லாம் இப்போ போக முடியலையா? இப்போ நான் அப்படியே ஏறிட்டேன். ஏன்னா 2 ஜம்ப் கொடுத்து வச்சுருந்தேன் கைஸ். இப்போ உன்னால் போக முடியாது. இப்போ இந்த இடத்துல ஓடி வந்து ஒரே ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா முடியாது. நான் 36 இப்போ எங்கள் கொடுத்து அவனை எங்கே 36. இப்போ நான் இது மேலே போகணும், நான் போக முடியலை. எப்படி? ஏன்? இப்போ எனக்கு ஒரு ஆள் வேணும் துணைக்கு. நான் மேலே போகணுன்னா ஒரே ஒரு ஆள் வேணும். இப்போ நான் கியர்ஸ் ஷாப் வந்துச்சா, எனக்கு அடுத்தது வாங்கினா 25. இப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு ஜம்ப் பண்ணவே முடியாது வயசு. இவ்வளோ தான் வயசு வருது. வச்சு எப்படி ஜம்ப் பண்ணுறது கிடையாது தான் வயசு. இப்போ ஒரு பாதி அளவுக்கு போயிட்டு கீழே வந்தோடனே காசு கிடச்சா வச்சும் பரவாயில்ல, போட்டு ஆடலாம். எப்படி நான் இப்போ மேலே போகிறேன் அதை வச்சு யோசிக்கல. இதுக்கு ரோபாட் ஸ்பெண்ட் பண்ணுங்க காய்ஸ். எப்படி ஸ்பெண்ட் பண்ணுன்னு தெரில. எப்படி இந்த கேம் முடிக்கணும்னு எனக்கு தெரில. எனக்கு தான் தெரிலையா? சாமி சாமி மண்டை மேலே இருக்கிறியா? நான் தான் சாமி. எனக்கு எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள். சாமி இது திருப்பி வாயா நீ வாயா. எனக்கு காசு எல்லாம் கொட்டிக்கிட்டே இருங்கய்யா. நான் ஜாயின்
அப்புறமேட்டு கேம்னா யாரும் கூடயும் விளாட்ல. ஐயோ 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 கீழே விழுந்துட்டோம் guys. இப்போ கீழே வந்துட்டா திருப்பி நம்ம 36 ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எப்படா இதுக்கு மேலே எப்படி போக பல வருஷமாகும் போடி. இதை கிளிக் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி இருக்கும் யாராச்சும் என் கூட வாங்களே. தம்பிங்களா யாராச்சும் நிற்கிறீங்களாப்பா கீழே அங்கே வராங்க அவங்கக்கிட்ட போய் இருக்கு. அவங்கள அப்படியே நம்ம மேலே கொடுத்துருவோம். என்னையா தம்பி வெயிட் பண்ணப்பா. நம்ம என்னையா நான் போக முடியாது. இப்படியா கரெக்டாக பண்ணியா கீழே ஒன்று செத்துற போகிற. அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு ஜம்ப் பண்ணிட்டோன்னு அப்படியே மேலே வந்துடுவேன். வந்துட்டியா அப்படியே மேலே வந்துடுவேன். சரி என் மேலே ஏறு. வா ப்ரோ வா ப்ரோ. I don't have the gravity guy. Give me ஒன்றும் கேட்டிருக்காங்க. This game no option OP. Option இல்லை ப்ரோ. This game no option for gift. ஆப்ஷன் இல்லை ப்ரோ. ஆப்ஷன் இருந்தால் ஓகே. சரி ஃபாலோ மீ ப்ரோ. 36 தம்பி நான் போனது எப்படி போனேன்னு தெரியலையே. யாரோ என் கூட வந்தாங்க. இதை இப்போ காசு போட்டு நான் இது கூட ஸ்பீட் காயில் போங்கடா கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஸ்பீட் காயில் இறஞ்சிடும். எனக்கு ஃப்ரீ டைம் ஐட்டம் இருக்கா. இப்போ நான் 55 இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் 8 மினிட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மாட்டில் போகலாம். இப்போ இதில் போக முடியல. எப்படின்னா உங்களுக்கு கூட டீம்மேட் 5-6 பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா போக முடியும். என்ன மாதிரி நீங்கள் காசு செலவு பண்ணி வீணாக்காதீங்க காசை. இந்த ரோபோட்ஸ் கேம்க்காக வாட்ச்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.
எப்போ புரிஞ்சுக்கோங்க, கேம் யூஸ் பண்ணக்கூடாது காசு, கேமுக்காக காசு யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. கொஞ்ச நேரத்துல இதில் வந்து ஸ்பீக்கர் ஐட்டம் வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 give me. இங்கே பாருங்க ஸ்பீட் கையில் கொடுத்துருவாங்களா, அது இப்படி வச்சு போடா அப்படி வச்சு ஒரே ஜம்பா போட்டு அப்படி அப்படி ஊற்றலாம். 6 5 4 3 2 1. இப்போ இதில் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் கைஸ், 4 ஆக்டிவிட்டி இருக்கும். உள்ள போட்டிங்கன்னா ஈஸியாக பி கிளாஸ்மேட் இந்த மாதிரி இருக்கும். நான் எடுத்தோன்னே ஹார்ட் அப்படி போய் இல்லை உங்களுக்காக தான் கைஸ். இப்போ இதை எடுத்து ஒரு ஜம்ப் கொடுத்தேனா அவ்வளோதான், விளங்கிட்டா அவ்வளோதான். என்னையா ஏய் ரொம்ப தப்பு தான். இந்த சவுண்டை கேளுங்களேன், என்டர்மேன் சவுண்டு. மைன்கிராஃப்டில் என்டர்மேன் இது இதுவும் வேலை, அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் வேலை, அந்த சவுண்டு. யாரெல்லாம் மைன்கிராஃப்ட் ஆடுவீங்களா அவங்க கீழே லிங்க், நான் மைன்கிராஃப்ட் ஆடுவேன் ப்ரோன்னு சொல்லி கீழே லிங்க் கமெண்ட் அடிங்க காய்ஸ். மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் போட்டுருங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடித்தாலும் எனக்கு பெரிய விஷயம் தான் கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. கிளைம் பண்ணி ஓகே அவ்வளோதான், சரி கிளைம் பண்ணியாச்சு. கடைசி வரைக்கும் போயிட்டு நான் இதை முடிக்காமல் போக மாட்டேன், இதை முடிச்சுட்டா என் வீடியோ கட் பண்ணுவேன். ஸ்பீடாக போயா. இப்போ கிராவிட்டி காயில் எடுத்து அப்படியே இது மேலே, அடுத்து இங்கேருந்து இது மேலே, அப்புறம் இங்கேருந்து இது மேலே, இப்போ இங்கேருந்து இது மேலே, இங்கேருந்து இது மேலே, இது மேலேருந்து இது மேலே, இது மேலேருந்து இது மேலே, அப்படியே இது மேலேருந்து இது மேலே, இப்போ இது மேலேருந்து அப்படி. காய்ஸ் சங்கட்டம் காய்ஸ் மோட்டு சங்கட்டம் காய்ஸ். இதுலேயே நம்ம ஸ்பீடாக போக முடியும் போலையே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருக்கு கைஸ். பக்காயிடுச்சா கேமு. சரி காய்ஸ், பாய், see you. நான் தான் உங்கள் சாமி எப்படின்னு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye, see you later. Subscribe, please like, subscribe. Bye.